சாய்ராம். ஷிரடி சாய்பாபா மகா சமாதி நாளை ஒட்டி ரிலீஸ் பண்ணும் ஸ்பெஷல் வீடியோ இது மற்ற வீடியோஸ்லேருந்து கம்ப்ளீட்லி மாறுபட்டது. இது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால் ஒரு ப்ரெசன்டேஷனாக மேக் பண்ணி வச்சுருந்தது. அதை உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன், பாருங்கள். மகா சமாதி நாள் அன்று என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது, பாபா உடல் பிரிந்தாலும் அவர் உயிருடன் தான் இருந்தார், மக்களுடன் பேசினார் என்பது இந்த வீடியோ பார்ப்பது மூலமாகவும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். மகா சமாதி நாள் அன்று பாபாவுடன் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அக்டோபர் 15 அன்று இதை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். விஜயதசமி அன்று தான் ஷிரடியில் செலிப்ரேட் பண்ணுறது உண்டு. இருந்தாலும் டேட் வைஸ் அக்டோபர் 15 என்பதால் அந்த அக்டோபர் 15 அன்று இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். பாருங்கள், பார்த்து பாபாவின் அருள் பெறுங்கள். சாய்ராம். பாபா 1918ஆம் ஆண்டு மகா சமாதி அடைந்தார். இது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு 2 வருடம் முன்பு 1916இல் என்ன நடந்தது, இதில் 2 போட்டோக்கள் இருக்கிறது. ராமச்சந்திர பாட்டீல் ஒருவர், இன்னொருவர் தாத்யா கோட்டே பாட்டீல். தாத்யா பாட்டீல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர், பாய்ஜாபாயின் மகன். ராமச்சந்திர பாட்டீல் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். பாபா அவரிடம், நீ கவலைப்படாதே, நீ குணமாகி விடுவாய். தாத்யா பாட்டீலை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது, அவன் விஜயதசமி அன்று மரணம் அடைவான் 2 வருடம் கழித்து அப்படின்ட்டு தன்னுடைய மரணத்தை தாத்யா பாட்டீலை வைத்து குறிப்பு கொடுத்தாரா, தாத்யா பாட்டீலின் உயிரை காப்பாற்றினாரா என்பது அவருக்கே வெளிச்சம். ராமச்சந்திர பாட்டீல் பாபா சொன்ன மாதிரி குணமடைந்து விட்டார். அவருக்கு தாத்யா பாட்டீலை நினைத்து கவலை அடைந்து அவருடைய நண்பன் காசிராம் ஷிம்பியோடைய மகன் டெய்லராக இருப்பவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாபாவுக்கு ட்ரெஸ் தைத்து கொடுப்பவர், அவருடைய மகன் லக்ஷ்மண் பாலா ஷிம்பியிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார். ஸோ 2 பேருமே பயந்து போய் இருக்கிறார்கள் தாத்யா பாட்டீலுக்கு என்ன ஆக போகிறது என்று. அது நடந்தது 1916ஆம் ஆண்டு. இப்பொழுது பாபா மகா சமாதி ஆகும் வருடம் 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன நடந்தது? ஸோ அதில் முதலில் செங்கல் உடைந்தது. அந்த நாள் குறிப்பிடப்படவில்லை. செங்கல் உடைந்தது. அந்த செங்கல் அவர் தலையில் வைத்து படுப்பது உண்டு, அவர் கூடவே இருந்தது. அவருடைய குரு கொடுத்ததாக சொன்ன செங்கல் உடைந்தது. ஸோ செங்கல் உடைந்தது, அது ஒரு முக்கிய அறிகுறி பாபாவின் உயிர் அல்லது பாபா பிரியும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தியதாக அவரே உணர்ந்து உள்ளார். 2வது அறிகுறி, பாபாவுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி காய்ச்சல் வந்தது. அதே நேரம் தாத்யாவும் காய்ச்சலில் படுத்தபடிக்கையானார். பாபா 2-3 நாள் காய்ச்சலில் இருந்தாலும் அதற்கு பிறகு சரியாகிவிட்டார். இருந்தாலும் அக்டோபர் மாதம் பாபா அவருடைய பக்தர் வசே என்பவரை வைத்து ராம விஜயம் என்ற புத்தகத்தை படிக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். இது எது மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் பிரியும் தருவாயில் பெரியவர்கள் ராம விஜயம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி புராண கதைகள் கேட்பது உண்டு. ஸ்ரீமத் பாகவதம் கூட பரிஷத் மகாராஜாவிடம் சுக்தேவ முனிவர் 7 நாள் சொன்னதாக உண்டு. அவருடைய உயிர் 7 நாளில் பிரியும் என்பதால் ஸ்ரீமத் பாகவதம் பரிஷத் மகாராஜாவிடம் கூறினார் என்று நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் இதை இங்கு பாபா இதை மக்களுக்கு உணர்த்துவதாக கூட இருக்கலாம். உயிர் பிரியும் நேரத்தில் நாம் பகவானை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை ஒரு குறிப்பாக கூட மக்களுக்கு உணர்த்துவதற்காக கூட பாபா ராம விஜயத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். பாபாவின் இறுதி நாள் வந்தது அக்டோபர் 15, 1918 செவ்வாய்க்கிழமை அன்று விஜயதசமி. காலை 9:30 அல்லது 10 மணிக்கு பிறகு பாபா அவராகவே எழுந்து அமர்ந்து விட்டார். அனைவரும் சந்தோஷம் அடைந்தனர். பாபா சரியாகி விட்டார், இனி சரியாகி விடுவார் என்று அனைவரும் சந்தோஷம் அடைந்தனர். ஆனால் பாபாவுக்கு தானே தெரியும், அன்று அவருடைய இறுதி நாள், அவருடைய சில கடமைகள் முடிக்க வேண்டும் என்று அவராகவே எழுந்து அமர்ந்து விட்டார். பாபா அவருடைய பக்தையான லட்சுமிபாய் சிண்டேக்கு 9 நாணயங்கள் கொடுத்தார். இந்த லட்சுமிபாய் சிண்டே யாரு? ஸ்ரீ சாய் சச்சரிதை படித்தவர்களுக்கு தெரியும். லட்சுமிபாய் சிண்டே பாபாவுக்காக கொண்டு வந்த சப்பாத்தியை பாபா
நாய்க்கு போட்டு விடுவார். அந்த கதையில் வரும் லட்சுமிபாய் ஷிண்டேக்கு தான் பாபா 9 நாணயங்கள் கொடுத்தார். லட்சுமிபாய் ஷிண்டேவுடன் பாபா 9 நாணயங்கள் கொடுத்த பிறகு அவர் அங்கு உள்ளவர்களிடம் என்ன சொல்கிறார் என்றால், என்னை வாடாவுக்கு கொண்டு செல்லுங்கள், நான் நலமாகி விடுவேன். வாடா என்றால் சத்திரம் என்று கொள்ளலாம். அவர் சொன்ன வாடா புட்டி வாடா. பாபா குறிப்பிட்ட வாடா கோபால்ராவ் பூட்டி கட்டி கொண்டிருந்தது. அதுதான் இப்பொழுது இருக்கும் சமாதி மந்திர். தீட்சித் வாடா என்பது காக்கா சாஹேப் தீட்சித் கட்டியது. அது இப்பொழுது மியூசியமாக இருக்கிறது. முதலில் உள்ள வாடா சத்தே வாடா, இப்பொழுது அது இல்லை. கோபால்ராவ் பூட்டி அவர் கட்டி கொண்டிருந்த வாடாவில் இந்த முரளிதர் மற்றும் ராம் பரிவார் சிலையை அவர் வைப்பதாக இருந்தது. இன்றும் அது அந்த மியூசியத்தில் நீங்கள் இதை காணலாம். பாபா மிகவும் அன்பானவர், அன்புக்கு கட்டுப்பட்டவர். பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டே ஷிரடி கிராமத்திற்குள் வந்து இருக்க ஆரம்பித்தார். அதனால் மகா சமாதி அடையும் நேரம் பக்தர்களின் அன்பில் கட்டுப்பட்டு தன்னுடைய கடமை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று அவருக்கு பயம் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. பாபா அவர் பக்கத்தில் இருந்த நிறைய பக்தர்களை சாப்பிட செல்லுமாறு வலியுறுத்தினார். அனைவரும் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார். இருந்தாலும் சில பேர் கவலையில் பாபா கூடவே இருந்தார்கள். அவருக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லலாம். ஒரு 6 பேருக்கு பாபா மகா சமாதி அடையும் நேரத்தில் கூடவே இருக்கும் பாக்கியம் பெற்றார்கள். அவர்கள் யார் யார் என்று பார்ப்போமா? லட்சுமிபாய் ஷிண்டே, ஏற்கனவே நான் சொன்னது போல் 9 காயின் பாபா அவருக்கு கொடுத்தார். அடுத்த பக்தர் பாகோஜி ஷிண்டே என்பவர். அவர் ஒரு தொழுநோயாளி, பாபா கூடவே இருப்பவர். இந்த போட்டோவில் குடை பிடித்திருக்கும் போட்டோவில் குடையை பிடித்து கொண்டிருக்கிறார் தானே, அதுதான் பாகோஜி ஷிண்டே என்பவர். அடுத்த பக்தர் நிமோன்கர். இவர் ஷாமாவின் தந்தையான பல்வந்த்ராவ் நிமோன்கரின் மாமா ஆவார். இவரே பாபாவின் உயிர் பிரிந்து விட்டது என்பதை உறுதி செய்ய பாபாவின் வாயில் சிறிது தண்ணீர் ஊற்றினார். அந்த தண்ணீர் வெளியே வந்து விட்டது. ஓ தேவா என்று இவர் கூறினார். பாபாவுடைய அடுத்த பக்தர் ஷாமா பாபாவின் கீழேயே அந்த படிகளில் அமர்ந்திருந்தார். பாலா ஷிம்பியும் கூடவே இருந்தார். பாலா ஷிம்பி யார் என்பது ஞாபகம் இருக்கிறதா? முதல் போட்டோவில் நான் கூறினேன் அல்லவா, ராமச்சந்திர பாட்டில் பாலா ஷிம்பியிடம் தாத்தியா பாட்டில் இறந்து விடுவார் என்று கூறியதாக. அந்த பாலா ஷிம்பியும் கூட இருக்கிறார். கடைசியில் கூட இருப்பது பாயாஜி அப்பா கோத்தே பாட்டில். இவரின் மடியில்தான் பாபா, மடியில் என்பதை விட சாய்ந்து கொண்டு பாபா படுக்கவும் செய்யவில்லை, அப்படியே அவர் மேல் சாய்ந்து கொண்டு பாபாவின் உயிர் பிரிந்தது. அந்த பாக்கியத்தை பெற்றவர் இந்த பாயாஜி அப்பா கோத்தே பாட்டில் என்பவரே. பாபா மகா சமாதி அடைந்தவுடன் என்ன ஆயிற்று? அவர் 2 விஷயங்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்துகிறார், என்னுடைய உயிர் உடலை விட்டுதான் பிரிந்ததை தவிர உங்களை விட்டு இல்லை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, நமக்கு நம்பிக்கை சொல்வதற்காக 2 விஷயங்கள் நிகழ்த்தியுள்ளார். இதுவே முக்கியமான 2 விஷயங்களாக நான் கருதுகிறேன். அது என்ன என்று பார்ப்போமா? அக்டோபர் 15 அன்று பாபாவின் உயிர் பிரிந்தது. அவருடைய உடல் அடக்கம் செய்வதை பற்றி நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருந்து கொண்டு இருந்ததால் அவரை அங்கேயே தான் வைத்திருந்தனர். பாபா அடுத்த நாள் காலையில் அக்டோபர் மாதம் புதன்கிழமை, அதாவது அடுத்த நாள் 16ஆம் தேதி லட்சுமண் ராவ்ங்கிறவரு ஷாமாவுக்கு தாய் வழி மாமன். கிராமத்தில் அவரை லட்சுமண் மாமா என்று சொல்வார்கள். அவரை ஷிரடியின் கிராம ஜோசியவர் ஆவார். சோ அவரிடம் பாபா கனவில் சென்று பாபா சாஹேப் ஜோக் வலது பக்கம் குறிப்பிட்டிருக்கும் போட்டோவில் உள்ளவர், இவர்தான் பாபா மகா சமாதி அடையும் வரை ஆரத்தி பண்ணி கொண்டிருந்தவர். இவர் லட்சுமண் ராவ் கனவில் பாபா சென்று, பாபா சாஹேப் ஜோக் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார், எழுந்திரு, நீ சென்று எனக்கு காலை ஆரத்தி செய், காக்கட ஆரத்தி செய் அப்படி என்று சொல்கிறார்.
லக்ஷ்மண் மாமாவும் அதே போல் சென்று பாபாவுக்கு காக்கட ஆரத்தி உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி பண்ணினாரோ அதே போல் காக்கட ஆரத்தி பாபாவுக்கு பண்ணினார். இது பாபா சொல்லி லக்ஷ்மண் மாமா பண்ணியது நமக்கும் உணர்த்துவதாகும். பாபாவின் உயிர் உடலை விட்டு பிரிந்ததே தவிர நம்மை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், நம்மை பாதுகாக்க என்றும் உயிர்ப்புடன் இருக்கிறார் என்பது அந்த நேரத்திலும் நம்மளுக்கு சொல்லும் ஒரு முக்கிய சான்றாகும். அவர் அந்த நேரத்திலும் மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்றும் சொல்லலாம். இரண்டாவது விஷயம், தாசகனு மகாராஜ் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்தவர். அவர் கீர்த்தனராக மாறியுள்ளார். அவரை பற்றி என்னுடைய வீடியோவில் நிறைய நேரம் குறிப்பிட்டுள்ளேன். அவரிடமும் பாபா சென்று மசூதி, என்னுடைய மசூதி இடிந்து விழுந்து விட்டது, நான் அவ்விடத்தை விட்டு நீங்கி விட்டேன், நீ என்னை மலர்களால் என்னை போர்த்து, அப்படி என்று பாபா தாசகனுவுக்கும் சென்று சொல்கிறார். சோ தாசகனுவும் உடனே விரைந்து வந்து அவர் பாபாவின் உடல் அடக்கமாகும் வரை அவருடைய சீடர்களுடன் வந்து முழுதும் அவர் பஜனை செய்து கொண்டிருந்தார். தாசகனு மூலமாக பாபா நமக்கு உணர்த்துவது மீண்டும் அதேதான். பாபாவின் உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் நமக்காக பாபா உயிர்ப்புடன் எப்பொழுதும் உள்ளார் என்பதை இது உணர்த்துகிறது. இன்னொரு விஷயம், பாபாவுக்கு பஜன் பிடிக்கும் என்பது தெரிகிறது. அதனால் நாம் அனைவருமே மகா சமாதி என்று பாபாவின் பாடல்களும் கிருஷ்ணாவின் பாடல்கள், நமக்கு பிடித்த தெய்வங்களின் பாடல்களை பாடுவது மூலம் பாபா அன்று சந்தோஷம் அடைந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். நம் பாபாவின் உடல் அக்டோபர் 16 புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டது. எனக்கு சாய் சரித்ராவில் இந்த அத்தியாயங்கள் படிக்கும் பொழுது எனக்கு படிக்கவே முடியாது. எனக்கு அழுகையாக தான் வரும். நார்மலி நான் இந்த அத்தியாயங்கள் இரவு நேரம் அதனால் படிக்க மாட்டேன். இந்த அத்தியாயங்கள் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி விடுவேன். அவ்வளவு கவலையாக இருக்கும். இருந்தாலும் பாபா சொன்ன வாக்குறுதிகளை மனதில் நினைத்துக் கொள்வேன். என்ன வாக்குறுதி பாபா கூறினார்? பாபாவின் 11 வாக்குறுதிகளில் அவர் உயிர் பிரிந்தாலும் அவர் எப்படி இருப்பார் என்பதை பற்றி ஒரு 4 வாக்குறுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். இந்த வாக்குறுதிகளை நான் மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது, ஓகே, பாபா இன்னும் நம்மளுடன் இருக்கிறார் என்று ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கும் அதே சந்தோஷம் வரும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் சாய்பாபா கோயிலில் பார்த்து கொண்டிருக்கும் பாபாவின் மூர்த்தி 1954 அக்டோபர் 7 விஜயதசமி நாளில் நிறுவப்பட்டது. மகா சமாதி அன்று நான் வெளியிட்டுள்ள இந்த பிரசன்டேஷன் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்குதானே? நீங்களும் ஷிரடியில் இருந்தது போல் உணர்ந்தீர்களா? நான் அதை உணர்ந்தேன். அதனால்தான் இந்த பிரசன்டேஷன் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணினேன். பாபாவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். கேள்வி நேரம். முதல் கேள்வி, பாபா மகா சமாதி ஆனவுடன் யாருடைய கனவில் சென்று தனக்கு காலை ஆரத்தி செய்ய சொன்னார்? இரண்டாவது கேள்வி, பாபா எந்த வாடாவுக்கு தன்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று மகா சமாதி அடைவதற்கு முன் கூறினார்? மூன்றாவது கேள்வி, யார் மீது பாபா சாய்ந்து தன் உயிரை நீத்தார்? யார் அந்த பாக்கியசாலி? இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.